வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்கமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வு எழுப்பி குண்டலினி என்னும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மிக சிறப்பான பஞ்சபூத நவகிரக தவம் நடத்தி அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனே. நன்றிகள் ஐயா. நம்ம இன்றும் நாளையும் கேள்வி பதில் நேரம், சத்சங்கம், கூட்டு அகத்தாய்வு பயிற்சி. இதில் ஏற்கனவே ஐயாக்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தேன். இது பற்றி இன்னும் கொஞ்சம் நல்ல விளக்கமா நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்க. பிரபஞ்சமும் சுற்றி கொள்கின்றது அப்படிங்கிற அன்றைக்கு ஐயாவிடம் சொல்லிட்டு இருந்தது. இது பற்றி இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு உங்களுடைய சிந்தனை கருத்துக்களை பகிர மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவது எந்த சுழற்சி ஏற்பட்டாலும்
அந்த அலை அந்த அலையுடைய வேகம் சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியில போய் கலப்புறும். இப்போ எங்கள் அடிப்படையில் நம்ம சுத்தவெளியிலிருந்து இறை துகள் பிறக்கின்ற அந்த நிகழ்வை பார்த்தோம்னு சொன்னாக்க, தஞ்சிருக்கத்தால் ஒரு நுண்ணிய அதிர்வு ஏற்படும். இந்த தஞ்சிருக்கமும் நுண் அதிர்வும் இணைகின்ற போது ஏற்பட்ட ஒரு விளைவு தான் அந்த சுத்தவெளிக்குள்ளாகவே ஒரு பின்னம். இந்த பின்னப்பட்ட துகளுக்கும் சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளிக்கும் இடையில வெளி கிடையாதுங்க. அதாவது என்ன சொல்றது, அதுக்கும் ஒரு பிரிவு கிடையாது. இப்போ ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு புள்ளி வச்சோம்னா, அந்த புள்ளி அந்த இங்குக்கு தகுந்தாற் போல் நிறம் இருந்தாலும் கூட அதை சுற்றிருக்கின்ற வெள்ளை பேப்பருக்கும் இதுக்கும் இடையில கேப் கிடையாது இல்லையா? இதே போலத்தான் சுத்தவெளி முழுவதும் வேகமாக இருக்கக்கூடிய ஒரு பரந்த வெளி. அதற்குள்ள ஆற்றல் பின்னப்படுது. அப்ப பின்னப்பட்ட அந்த துகளுக்கும் சூழ்ந்திருக்கின்ற சுத்தலுக்கு இடையில கேப் இருக்காது. இப்ப பின்னப்பட்டுடன் என்ன ஆகுது, அதனுடைய ஆற்றல் எழுச்சி பெறுது. அப்படி எழுச்சி பெறுகின்ற போது அது நேரத்தான் போகணும். ஒரு விரைவு ஏற்பட்ட நேரத்தான் போகணும். ஆனா சுத்தவெளி ஏகத்துக்கும் சமமாக சூழ்ந்து இருப்பதனால அதை நேரா ஊடுருவி போக முடியாது. இப்போ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கஸ்ல எல்லாம் கடைசியில இந்த மரண கூண்டுக்குள் மோட்டார் சைக்கிள் வேறன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் வரும். அந்த அனௌன்ஸ் பண்ணும்போது வெளியிலிருந்து ஒரு மோட்டார் சைக்கிள் உள்ள வர சத்தம் கேட்கும், வேகமா வரும். இப்போ வெளி இருக்குது, வேகமா வந்தது, நேரா வந்தது. அந்த கூண்டுக்குள் போன உடனே அந்த கதவை மூடிடுவாங்க. இப்ப அந்த 40 அடி விட்டத்திற்குள்ள அந்த வண்டி சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். இப்ப அந்த கூண்டு அப்படியே சுருக்கி வண்டியுடைய நீளத்துக்கு சமமா வச்சுங்களேன். இப்ப அந்த வண்டி சுத்தி வர முடியாது, தானே சுழல ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுக்கு இடமே இல்லை. இதே போலத்தான் அந்த சுத்தவெளிக்குள்ள பின்னப்பட்ட ஒரு துகள், அதுக்கு சுத்தி இடம் கிடையாது. அதனால் அந்த ஆற்றல் சும்மா இருக்க முடியாது. அதே நேரத்துல அது நேர் பாதையில ஓடவும் முடியாது. அப்ப என்ன ஆகுது, இருக்கின்ற அந்த சூழ்ந்திருக்கின்ற அழுத்தத்திற்கு ஏற்றவாறு தன்னை தகமைத்துக் கொள்கிறதே, இந்த இடத்துல லா ஆஃப் மியூட்டேஷன் பிறக்கிறது, இயல்போக்க விதி பிறக்குது. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னை அமைத்துக் கொள்கின்ற அறிவு, அதுதான் இயல்போக்க விதி. இப்ப இந்த இயல்போக்க விதியினால இது தன்னைத்தானே சுழல ஆரம்பிக்கிற போது என்ன நடக்கும், சுத்தியும் சுத்தவெளி நெருக்கமா சூழ்ந்துதான் இருக்குது, இடைவெளி கிடையாது. இப்ப சுழன்றதுன்னு சொன்னா இருந்து வரக்கூடிய அலை எங்க போக முடியும், அதே சுத்தவெளியில தான் ஊடுருவி போக முடியும். அப்போ இது நேர போக முடியாம சுழல் அலையாக சுற்றுவட்டமாக தொடங்குகின்ற போது அந்த சூழ்ந்திருக்கிற வெளியோடு ஊடுருவித்தான் அந்த சுழல் பிறக்குது. இப்படி சுழன்றது புறப்பட்ட புள்ளிக்கு மீண்டும் சேர்ந்து விட்டால் வட்டம். அந்த புள்ளிக்கு பக்கத்துல வந்த உடனே மீண்டும் அந்த அடுத்த வட்டத்தை தொடர்ந்தால் அது சுருள் அப்படி சொல்லுவோம். இப்படி 3 சுருள் வரைக்கும் அந்த சுத்தவெளிக்குள்ளேயே அது கலப்புறுகிறது. அப்போ சுத்தவெளி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இறுக்கி கொண்டிருக்கிறது. அதை எதிர்த்து இது வட்ட வடிவத்திலே 3 சுழல் வரைக்கும் விரிகிறது. இது ஏன் 3 சுழல் வரைக்கும் போகுது அப்படின்னா, அதனுடைய இன்ஹரண்ட் பொட்டன்சி அவ்வளவுதான், அதுக்கு மேலுடைய வேகம் இல்லை. அப்ப அந்த வேகம் முடிகின்ற இடத்துல அது 3 வட்டங்களாக அமைந்திருக்கின்றன. சரி, இப்போ இந்த விரிவலைக்கும் இப்ப இந்த விரிவலை சுழல 2 சொல்றோம் பாருங்க. ஒரு புள்ளியில தொடங்கி மீண்டும் அதே புள்ளிக்கு வருகிறதை சுழல் அலை அப்படிங்கிறோம்.
விரிவலை என்றால் அடுத்தடுத்து விரியணும். அப்போ இது அதே புள்ளியில் முடியாமல் அடுத்தடுத்த வட்டங்களுக்கு போனதுனால அது விரிவலை. இப்ப சுழல் அலை வேற, விரிவலை வேறையான்னா இல்ல. சுழல்கின்ற போது சுழல் அலை அதே வட்டத்துக்குள் சுழலாமல் அடுத்தடுத்து வட்டங்களுக்கு போவதனால அது விரிந்து போகின்ற அலை விரிவலை. இந்த இடத்துல முக்கியமா இன்னொரு கருத்து இருக்குங்க. சுழல் அலைக்கோ விரிவலைக்கோ தனித்த இடம் கிடையாது. சுழல் அலைக்கோ அல்லது விரிவலைக்கோ தனித்த இடம் கிடையாது. ஏன்னா பின்னப்பட்ட துகளுக்கும் சூழ்ந்திருக்கின்ற சுத்த வெளிக்கும் இடையில கேப் இல்லை. அதனால் அதற்குள் ஊடுருவியே போகின்ற போது காந்தமாகவே மாறுகிறது. அதனால் நாம் புரிந்து கொள்வதற்காக இருப்பு, இயக்கம், காந்தம் என்று மூன்றாக பிரித்து பேசுகிறோமே தவிர அதனுடைய அமைப்பில் பார்த்தோம் என்று சொன்னால் சுழல் அலைக்கோ விரிவலைக்கோ தனித்த இடம் கிடையாது. அப்ப அந்த புள்ளியை சூழ்ந்தே ஒரு காந்த களம் அமைகிறது. இதே பிரின்சிபிள் தான் பிரபஞ்சம் வரைக்கும். சோ இந்த இறை துகள்கள் சில கோடி குவிந்து எலக்ட்ரான் மின்னணுவாகின்ற போதும் இதே விதிதான். அணுக்கள் குவிந்து பஞ்சபூதங்கள் ஆகின்ற போதும் இதே விதிதான். இப்போ சூரியன் எடுத்துக்கொள்ளுங்களேன், 7 லட்சம் கிலோமீட்டர் அதனுடைய ரேடியஸ் ஆரம். இந்த 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் உள்ள இந்த ஆரத்திலிருந்து காந்தலைகள் சுத்தவெளியோடு ஊடுருவி காந்தலைகளாக விரிவு பெறுகின்ற போது எவ்வளவு தூரம் போகுதுன்னா அளக்க முடியாத அளவுக்கு போகுதுங்க. இப்போ சயின்ஸ் எது வரைக்கும் அளந்திருக்கிறாங்க அப்படின்னா கடைசியில புளூட்டோ கோள் இருக்கு, அதனுடைய எக்ஸ்டர்னல் அந்த ஆர்க், அதனுடைய அந்த கோலத்துல பின்பக்கம் கடைசி பக்கம் விளிம்பு இருக்கு பாருங்க, எட்ஜ், அது வரைக்கும் உள்ள தூரத்தை அளக்கின்ற போது 600 கோடி மைல் போகுது. வெறும் 7 லட்சம் கிலோமீட்டர் ரேடியஸ் இதனுடைய எனர்ஜி சுத்தவெளிக்குள் ஊடுருவி காந்த களமாக மாறுகின்ற போது 600 கோடி மைல் வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட 8574 மடங்கு ரேடியஸை விட மேக்னெட்டிக் ஃபீல்டு போகக்கூடிய தூரம் 8574 மடங்கு போகும். அப்படி என்றால் ஒரு கோளத்தினுடைய மாஸ் அவருடைய பரப்பளவை விட அவருடைய காந்த களத்தின் பரப்பளவு மிக அதிகம். இப்போ இந்த சூரியனுக்குள்ளதான் நவக்கோள்கள் மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதிலிருந்து வெளிப்பட்ட துகள்கள் அங்கங்கே தனித்த ஒரு கோள்களாக உருவாக்கி அது அந்த வாட்ட பாதையில சோர்ந்து கொண்டிருக்கிறது. இதே போல இந்த மில்கிவே கேலக்சி, ஆண்ட்ரோமெடா கேலக்சி, இன்னும் பல கேலக்சிஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு யூனிவர்ஸ். அப்போ இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸும் சுழலும். அப்படி சுழல்கின்ற போது இதோடைய பரப்பளவு எவ்வளவோ அதை விட அது 9000 மடங்கு போகும் இல்லையா? அது தன்னுடைய காந்த களம். இந்த காந்த களத்தை கடந்துதான் சுத்தவெளி இருக்கும். அதனாலதான் சில பேர் இறைவனையே காந்த கடவுள்னு சொல்லுவாங்க. சில பேர் அது பொய் அல்ல, அவனுடைய மனசு அதை தாண்டி போகல. அதனால் இதுதான் கடவுள், காந்த கடவுள் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆனா மகரிஷி அவங்க என்ன பண்ணாங்க, ஆதி நிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன். ஆதி நிலை 0, அணுநிலை 1 to 40. அப்போ 0 இல்லாமல் 1 என்ற இலக்கமும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலை, இரண்டும் கலந்த நிலை, அதாவது பிராக்ஷன். அப்ப 0ஆகவும் இல்லை, 1 அப்படின்ற நம்பராகவும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில ஒரு பிராக்ஷன். அந்த பிராக்ஷன் எவ்வளவு பிரிக்க முடியும்? பைக்கோ செகண்ட் சொல்றோமே சயின்ஸ்ல, 1 லட்சம் கோடி பைக்கோ செகண்ட் சேர்ந்தது 1 செகண்ட். அப்போ ஒரு துகள் வினாடியை 1 லட்சம் கோடி பைக்கோ செகண்ட்ஸா
சயின்ஸ் பிரிக்க முடிகிறது, அனுமானிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னா அதை விட நுட்பமாக இருக்கும் இதனுடைய அளவு. அப்ப எந்த அளவுக்கு அது விரிந்து போக முடியும் பாருங்க. அப்ப அந்த அளவு பின்னத்துல நுணுகி நுணுகி நின்று பூஜ்யம் இல்லாமல் ஒன்றும் இல்லாத மிக நுணுக்கமான பின்னப்பட்ட நிலையில அந்த சுத்த வெளியை எப்படி எழுச்சி பெற்று இறை துகள் என்ற இயக்கமாகிறது அப்படின்றத அகக்காட்ச கண்டு நமக்கு விளக்கி சொன்னவர் காயத்ரி மகர்ஷி அவர்கள். இது மாதிரி விளக்கம் இதுவரைக்கும் தத்துவத்துல எந்த ஞானிக்கும் கிட்டியது இல்லை. முதல் தோன்றிய சைவ சித்தாந்தம் அவங்க என்ன சொல்றாங்க, சுத்த வெளிக்கு 6 பண்புகள் இருக்கிறது. அகோரம், அகோரின்னா கும் இருட்டு. அப்ப சுத்த வெளி கும் இருட்டாக இருக்கிறது அகோரம். அது எப்படி இருக்கிறது? ஈசானம், ஈசா என்றால் மூலம், ஈசா ந என்றால் மூலம் இல்லாதது, அதற்கு ஒரு மூலம் கிடையாது. சரி, அது எப்படி இருக்கிறது? தத் புருஷ, அறிவாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த கும் இருட்டு தனக்கு ஒரு மூலம் இல்லாதது, அறிவாக இருக்கிறது. இந்த மூன்றும் சேர்ந்து எழுச்சி பெறுகின்ற போது சத்யோஜதம். சத்யோஜதம் என்றால் ஒரு நம்ம இந்த 3ஆம் பிறையை சொல்றோம் பாருங்க, அமாவாசை முடிந்து. அப்ப 3வது நாள் 3ஆம் பிறையை கண்டுபிடிக்க முடியாது, தேடி தேடி அதான் அங்க தெரியுது அப்படிம்போம். முதல் பிறை எப்படி இருக்கும்? அது போன்ற சத்யோஜதம். அமாவாசை முடிந்து அந்த கீற்று தோன்றுமே, அதுபோல் இந்த சுத்த வெளிக்குள் தோன்றிய கீற்று சத்யோஜதம். சரி, அது எப்படிப்பட்டது? வாமதேவம். வாம என்றால் எவ்வளவு சிறிது என்று நாம் நினைக்கிறோமோ அதை விட சிறிது. தேவோ என்றால் எவ்வளவு பெருசு நினைக்கிறோமோ அதை விட பெருசு. அப்ப சிறிதினும் சிறிது இறைத்துகள், பெரிதினும் பெரிது இந்த பிரபஞ்சம். அது வாமதேவம். சரி, இந்த 5 மட்டும்தான் இருக்கா என்றால் திருவதனம், அது காந்த களமாக இருக்கிறது. இப்படி இந்த 6 பண்புகளை சைவ சித்தாந்தம் தான் முதல் ஆன்மீகத்திற்கு அறிமுகம் செய்கிறது. ஆனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிட்டு போயிடுச்சே தவிர எப்படி எழுச்சி பெற்றது அப்படின்ற கேள்விக்கு இங்க விடை இல்லை. அதை சொன்ன மகர்ஷி அவர்கள். இந்த அளவுக்கு பைபிள்லையோ அல்லது திருக்குறான்லையோ அல்லது வேற பௌத்த தத்துவத்திலேயோ எங்கேயுமே கிடையாது, வைணவ சித்தாந்தத்திலும் கிடையாது. எனவே தத்துவம் என்றால் சைவ சித்தாந்தம் தான் நம்பர் 1. அதையும் அறிவியல் பூர்வமாக தெளிவுபடுத்தியவர் அப்படின்னா வேதத்திரியம். ஆனால் தத்துவத்தின் மகுடமே வேதத்திரியம். அத்தனை மகான்களின் சக்கரவர்த்தி வேதத்திரி மகர்ஷி அவர்கள். ஸோ ஏதோ நமக்கு மகர்ஷியுடைய மதிப்பு என்னன்னு புரியல உலகத்துக்கு. அதனால் ஏதோ அவரை ரொம்ப சாதாரணமா நினைச்சு விட்டுட்டுமே தவிர இன்னைக்கு வியாசருக்கும் வாழ்மையை கொடுக்குற மரியாதையை மக்கள் வேதத்திரி மகர்ஷி கொடுக்குறாங்களா? வெளியே விடுங்க, நம்ம மன்றத்துக்குள்ளே கேட்குறேன். ஏன்னா அவருடைய சிறப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளல. சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? அந்த இயல்பூக்க விதி என்பது என்ன? அதுக்குள்ள 5 அலையியக்க தத்துவம் அடங்கியிருக்கு. வேவ் டெக்னாலஜி நம்ம சொல்றோமே, அது 5 தன்மைகள் அடங்கியிருக்கு. கிளாஷ், ரிஃப்ராக்ஷன், பெனிட்ரேஷன், ரிஃப்ளெக்ஷன், இன்டராக்ஷன். 5. இப்போ இந்த பின்னப்பட்ட துகள் இதை சூழ்ந்து அழுத்திட்டு இருக்கிறது சுத்த வெளிதான். இது அதுக்குள்ளேயே ஒரு துகள் பின்னப்பட்டது. அப்ப அந்த அழுத்தம் மாறுவதில்லை. அதோடு இது ஊடுருவித்தான் இயங்கி ஆகணும். அப்ப முதலில் தோன்றுவது அந்த கிளாஷ், அதாவது மோதுதல். இந்த அலை புறப்படுகின்ற போது சுத்திர வெளியில போய் மோதத்தான் செய்யும். சரி, மோதி நேரா போக முடியல. அப்ப என்ன ஆகுது? அதுக்கு தகுந்தாற் போல் அது தன்னை தகமைத்து வளைகிறது, வளைந்து வட்டமாக சுழல்கிறது. சரி, இப்படி சுழகின்ற போது அந்த சுத்த வெளிக்குள்ள ஊடுருவித்தானே போகுது.
பெனிட்ரேட்ஸ். அப்புறம் அதுக்கும் இதுக்கும் இன்டராக்ஷன் ஆகுது, அதனால காந்தமா மாறுது. அப்ப ஈர்ப்பு அலைக்கும் இந்த ரிப்பல்சிவ் விலக்கு அலைக்கும் இன்டராக்ஷன் நடக்கிற போது அது காந்தமாக மாறுகிறது. சரி, இது அந்த சுத்தவெளியின் அழுத்தம் மையம் வரைக்கும் போய் திரும்பும். அப்ப அதுக்கு என்ன சொல்றோம்? பெனிட்ரேட் உள்ள போய் வெளியே வருகின்ற போது ரிஃப்ளெக்ஷன். அப்ப இதுவே விண் தோன்றுகின்ற போது ஒரு கொத்தியக்கமாக சில கோடி இறைத்துகள் குவிந்த நிலை விண் இயக்கம். இதுல என்ன நடக்குது? இதே போல சுழற்சி இருக்குது, விரிவலை பிறக்குது, அந்த சுத்தவெளிக்குள்ளாக இயக்கம் தோன்றுகிறது. அப்போ அதை எதிர்த்து மோதி பிறகு எதிர்க்கிறது. இப்ப எப்படி ஒரு சுழகின்ற சக்கரத்துல ஒரு ஒரு குச்சியை வச்சோம்னாக்கா அது விலகம் பாருங்க, ரிஃப்ராக்ஷன் சொல்றோமே, ஒளி விலகல். அப்படி விலகுறது, விலகினாலும் சுழன்று கொண்டு மையம் வரைக்கும் போகுது. மையத்துல போன பிறகு அங்கிருந்து ரிப்பல்ஸ் வெளியே வருது. வெளியே வருகின்ற போது அது காந்தமாக மாறுகிறது. இப்படி இந்த 5 தன்மைகள், மோதுதல், சிதறுதல், ஊடுருவுதல், பிரதிபலித்தல், ஊடாடுதல், இந்த 5 அங்க தோன்றும். இதேதான் கடைசி வரைக்கும் வேவ் டெக்னாலஜி. இதுதான் பஞ்சபூதங்களுக்கு அடிப்படை, இது பஞ்ச தன்மாத்திரைகளுக்கு அடிப்படை. அப்ப இங்கே இறைத்துகளை தோன்றிய 5 பண்புகள் கடைசி வரைக்கும் இருக்கும். இப்ப 6வது ஏன் வந்ததுன்னு சொன்னா, இந்த சுத்த வெளியே பின்னமாப்பட்டது. அப்ப முழுமை அறியணும் இல்லையா? அதுதான் 6வதாக மனிதத்திலே பகுத்தறிவாக பேசுகிறோம். இப்படி அந்த சுத்த வெளியினுடைய ஆற்றல் எழுச்சி பெற்ற நிலை இயல்போக்க விதி. அதே இயல்போக்க விதியை விண்ணிடத்திலே பேசுகின்ற போது இயற்கை விதி, லா ஆஃப் நேச்சர். அதுவே ஜீவன்களுக்கு வருகின்ற போது வினை விளைவு, செயல் விளைவு. For every action there is an equal and opposite reaction. அப்போ இயல்போக்க விதி, இயற்கை விதி, செயல் விளைவு விதி, மூன்றும் இணைந்தது தெய்வ நீதி, அந்த சுத்தவெளியினுடைய விதி. அதுக்கும் இந்த 3 அடங்கும். அதாவது அது இது 3ஆக செயல்படுன்னு சொல்லலாம், 3 நிலைகளில் செயல்படுகிறதுன்னு சொல்லலாம். இது வேறு வேறு அல்ல. இறைத்துகளுக்கு அது இயல்போக்க விதி, பஞ்சபூதங்களில் அது இயற்கை விதி, ஜீவன்களில் அது செயலுக்கு தக்க விளைவு என்ற விதி. அவ்வளவுதான், வேறு வேறு அல்ல, ஒன்றே தான். 3 தன்மைகளுக்கு ஏற்ப 3 நிலைகளில் நாம் வேறொரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். இந்த வார்த்தையை தான் நம்ம கன்ஃபியூஷனே. வார்த்தையை கழிச்சு பார்த்தோம்னு சொன்னா இருப்பது 3 தான்: இருப்பு, இயக்கம், காந்தம். இவற்றின் விளைவுகள் காந்த தன்மாற்றம், இவ்வளவுதான். அதனால் இந்த பிரபஞ்சமும் சுழலும். அந்த காந்த களம் மிக நீண்ட தூரம் போய்கொண்டிருக்கும். அதை கடந்திருப்பதுதான் எல்லையற்ற பரவெளி. நமக்கு இது எல்லை இல்லாதது அப்படின்ற அனுமானிக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம பார்க்கறது எல்லாமே 4 டைமென்ஷன். காலம், தூரம், பருமன், வேகம், இதற்குள் உட்பட்ட தோற்றங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம், உணர முடியும். மனசுக்கும் 4 டைமென்ஷன். அதனால் அந்த 4 டைமென்ஷன் தாண்டி நம்மளால போக முடியறது இல்லை. ஆனா சுத்த வெளியோ சிங்கிள் டைமென்ஷன், இறைத்துகள் டியூவல், இருப்பு, இடம், வேகம். காலமும் தூரமும் பிறக்கின்ற இடம் விண். எலக்ட்ரான்ல காலம் தூரம் பிறக்கும். இது 4 சேர்ந்த நிலை தான் ஜீவன்களையும் இருக்கும். அதில் நமக்கு இந்த எல்லைக்குள் பார்த்தே பழகினதுனால எல்லை இல்லாத வெளி எப்படி இருக்கும் என்பதை நம்மால் அனுமதிக்க கூட முடிவது இல்லை. ஆனா உண்மையிலேயே எல்லை இல்லாதது, அதற்குள் தான் இந்த இது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால நாத்திக என்ன சொல்லுவாங்க, இந்த இயங்குவது உண்மை, ஆனா அது எங்க இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு கடவுள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்ற வாதம் தான் நாத்திக வாதம். இந்த நாத்திகம் ஏதோ ஒரு நூற்றாண்டுக்குள் பிறந்த நாத்திகம் அல்ல. நட்ட கல்லை சுற்றி வந்து 4 கொசும் சாத்தியனார சித்தர்கள் எல்லோருமே நாத்திகர்கள் தான். சித்தர்கள் யாரும் சிலை வழிபாட்டுக்கு போனதில்லை. எல்லா சித்தர்களும் நாத்திகர்கள் தான். ஆனா உங்களுக்கு தெரியல,
அவங்க பேசுறது நாத்திகம் என்பது உங்களுக்கு தெரியல. அதனால் அவங்களை நாத்திகர்கள் என்று ஒதுக்கவில்லை. ஏதோ இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி நாத்திகம் நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம்னு பேசிக்கிட்டு தெரியுறாங்க. அதனால இறை தத்துவத்தை, ஆன்மீகத்தை எல்லாம் கொஞ்சம் உள்ள போனா தாங்க தெளிவா சொல்ல முடியும். இதை தெரியாதவன் தான் ஆன்மீகத்துக்கும் சனாத தர்மத்துக்கும் வர்ண தர்மத்துக்கும் விளக்கம் சொல்லி தெரிகிறானுங்க. என்ன செய்யறது? இப்படித்தான் இருக்கும் உலகம். வாழ்க்கை. ஐயா வாழ்க்கை. வாழ்க வளமுடன் ஸ்ரீராம் ஐயா. ஏதாவது கேள்விகள் இருக்கா? வாழ்க வளமுடன் ஐயா. என்னோட கேள்வி வந்து, இன்னைக்கு வந்து சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ சரிங்களா? ஸோ பிறக்கும்போது ஒரு ஜாதகத்தில் ஒரு விளைவுன்னு சொல்றோம்ல, அது அப்புறம் இப்போ வந்து ஏன் சனிக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? மற்ற கிரகங்கள் எல்லாமும் ஒவ்வொரு ராசிக்கும் போயிட்டு கொண்டே தான் இருக்கு. இப்போ சூரியன் போனா ஒரு மாசத்துக்கு இருக்கும். சந்திரன் ஒரு நாள் ஒரு ராசி விட்டு விட்டு 2 நாளைக்கு ஒன்று மாறிட்டே இருக்கும். ஏன் சனிக்கு மட்டும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சடங்கு சனி மட்டும் இல்ல, குருவுக்கும் அதே மாதிரி பாட்டு சொல்றேன். குரு பேச்சு, குரு சனி பேச்சு வருஷத்துக்கு ஒரு 2 பேர் சொல்லுங்க. ஆமா, சனி இப்போ எல்லா கிரகத்துக்கும் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ராகு பேச்சுன்றானுங்க, புதன் பேச்சுன்றாங்க. அது ஏன் குருவுக்கும் சனிக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு சொன்னா, குரு தான் மூளை செல்களோடு தொடர்புடையது. அப்ப சிந்தனை தெளிவா இருந்தா தான் வந்து எதையுமே நம்ம தெளிவா செய்ய முடியும், சரியா செய்ய முடியும். அதெல்லாம் சிறப்பு வந்து சுக்கிரன், குரு, சனி. ஏன்னா சுக்கிரன் வித்து சக்தி. ஒரு உடம்புக்குள்ள வித்து சக்தி திணிவா இருந்தா தான் உடல் ஆரோக்கியமும் சரி, சிந்தனை திறமும் சரி நல்லா இருக்கும். அதனால் சுக்கிர திசையில் பிறந்தா நல்லது அப்படிம்பாங்க. என்னன்னா உடல் வலிவாக இருக்கும். சிந்தனை திறத்துக்கு குரு. சனி வந்து நரம்பு மண்டலம். நீங்க வந்து உடம்புக்குள்ள நரம்பு மண்டலம் தானே எல்லாத்தையும் கம்யூனிகேஷனும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதும் நரம்பு மண்டலம் தான். கம்யூனிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்றதும் நரம்பு மண்டலம் தான். ஸோ நரம்புகள் இல்லைன்னா நீங்க எதையும் உணரவே முடியாது. அதனால் அதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஏன் பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா, அது 30 வருஷத்துக்கு ஒரு சுத்து. அப்போ 12 ராசிக்கு 2.5 வருஷத்துக்கு ஒரு சுத்து வரும். அப்போ 2.5 வருஷத்துக்கு 27 நட்சத்திரங்களுக்கு கணக்கு போட்டு இந்த நட்சத்திரலேருந்து இந்த ராசி இந்த ராசிக்கு போகுதுன்னு சொல்லி அது பேச்சாக பேசுகிறாங்க. அது வந்து நாம் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டு காலி பண்ணிட்டு அடுத்துட்டு போகிற மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு கிராஜுவல் ரொட்டேஷன் தான் அது. அது பர்டிகுலர் பாயிண்ட் டச் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் வந்து இந்த ஊர் தாண்டிடுச்சு இந்த ஊருக்கு வந்துட்டு சொல்கிறோமோ, ஆனால் ட்ரெயின் தொடர்ந்து ஓடிட்டு இருந்தால் தான் ஒரு ஊருக்கு போக முடியும். திடீர்னு ஜம்ப் பண்ணி போக முடியாது இல்லையா? அது போல் நம்ம பேச்சு என்பது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் தாண்டுதுன்றது தான் கருத்தை தவிர, அது இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. ஸோ இட்ஸ் கண்டினியூஸாக ஓடிட்டே தான் இருக்கும். அந்த ஓட்டத்தில் அந்த ஆங்கிள் மாறும். நீங்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடுன்றது ஆங்கிள் மாறும். 360 டிகிரியில் 30 டிகிரிக்கு ஒரு ராசி கணக்கில் போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஆங்கிள் மாறும்போது அதில் வரக்கூடிய ரேடியேஷனுடைய பவர் மாறும். அந்த பவர் மாறுச்சுன்னா கெமிக்கல் நேச்சர் மாறும். இப்போ நமக்கு பக்கத்தில் இருக்குன்னா உச்சம் அப்படிம்பாங்க, ஆப்போசிட்டில் போயிடுச்சுன்னா நீச்சம் அப்படிம்பாங்க. உச்சத்தில் இருந்தால் எனர்ஜி வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அந்த போயிடுச்சுன்னா எனர்ஜி ரொம்ப குறைவாக மினிமம் தான் கிடைக்கும். இப்போது கன்சீவ் ஆன போது நம்மளுடைய இந்த கோளுடைய அமைப்பை வச்சு நமக்கு ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் ஃபார்மாக இருக்கும். அந்த கெமிக்கல் காம்பினேஷன் எல்லாம் வந்து ப்ளஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சமாக கூடும் குறையும், எப்போ ஒரே மாதிரி இருக்காது. பட் இது மாதிரி சேஞ்சஸ் வரும்போது அப்போ எஃபெக்ட் ஆகும். உச்சம் நீச்சம் வரும்போது எஃபெக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒன்று நமக்கு எக்ஸஸாக இருக்கும் அல்லது டெஃபிசிட்டாக போகும். அந்த எக்ஸஸ் டெஃபிசிட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான் சித்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ். அதை பார்த்தீங்கன்னா எக்ஸஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும்னா பேஸ் வேணும், சால்ட்டு. ஆக்டிவேட் பண்ணணும்னு சொன்னால் ஆசிட் வேணும். ஸோ எல்லா மெடிசனும் ஆசிட் பேஸ் 2 தானே இருக்கும் இல்லைங்களையா? ஆமாம். ஸோ அதுதான் மருத்துவம். அப்போ மருத்துவம் ஏன் வந்தது, இயற்கையில் ஏன் வந்து மூலிகைகள் வந்தது அப்படின்னா, இது வந்து இயற்கையின் குறைபாடு. மனிதனுடைய உடம்புல வந்து ஒரு பேசிக் கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதும் அது பேதப்படும் போது நோய்களாக மாறுவதும் இயற்கையுடைய நீதி.
அதனால் இயற்கையாக அதுக்கு பொறுப்படுத்து அதுக்கு தகுந்த மருத்துவத்துக்கு சித்த ஆயுர்வேதிக் மெடிசன் கொடுத்துருச்சு. அலோபதியும் கிட்டத்தட்ட அதுங்கிருந்து நம்ம பூமியில் தான் எடுக்கிறோம், அதுவும் இயற்கையுடைய படைப்பு தான். இருந்தாலும் நமக்கு வந்து சைடு எஃபெக்ட் இல்லாதது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி. சரிங்களா? அதனால அது மூலிகைகள் கொடுத்துருக்கு. நீங்க ஆக்சுவலா கோள்கள் இல்லைன்னா ஜீவனை வந்திருக்க முடியாது. அதாவது நட்சத்திரங்கள் 27ங்கய்யா. ஆமா, இல்ல என்னோட ஆமா, அது எனக்கு புரியல. இப்ப பிறக்கும் போது ஜாதகம் சொல்லி அது சொல்லிடுறாங்க, அந்த பலன்கள்னு சொல்லிடுறாங்க. இது வந்து இப்போ ஆர்பிட்ல எல்லாம் சுத்திட்டு தானே இருக்கு. ஒவ்வொன்று ராசி ஒரு இடத்துல சேர்ந்து போயிட்டே தானே இருக்கு. ஆமா ஆமா. அன்றாட வாழ்ல இருக்கிறதுக்கும் அந்த ஜாதகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? இப்போ இன்னைக்கு ஒரு கிரகணம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பலன் ஒரு மாதிரி இருக்குங்கிறாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பிறக்கும்போது ஜாதகம் ஜோதிடம் 2 இருக்குங்க இல்லைங்க? ஆமா. இன்னொன்னு கோள்கள் சஞ்சாரம் சொல்லுவாங்க, ஆஸ்ட்ரானமி. ஸோ காஸ்மாலஜி, ஆஸ்ட்ரானமி எல்லாமே வந்து கோள் இயக்கத்தை சொல்லக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ். அது கரெக்ட். ஆஸ்ட்ராலஜி அப்படின்றது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இங்கெங்க இருந்தா இந்த எஃபெக்ட் வரும் அப்படி சொல்றது ஆஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ராலஜி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட சாஸ்திரம். ஸோ ஜோதிட சாஸ்திரம் வந்து 100% சரியா இருக்கும் சாஸ்திரம். ஆனா அதை கத்துக்கிட்டது கஷ்டம். 100% யாரும் கத்துக்க முடியாது. அப்ப என்ன, இவங்க கத்துக்கிற லெவல்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து பெஸ்ட் ஜோசியர்னு சொன்னா கூட அவங்க சொல்லக்கூடிய ஃபியூச்சர் பலன்ல 60% தான் நடக்கும், பாட்டி நடக்காது. அரவேக்கர் ஜோசியர்னு ஒண்ணுமே நடக்காது. ஏதாவது குறி உட்கார் பணம் விழுந்த மாதிரி நடக்குமே தவிர இது நடக்கும் சொல்ல முடியாது. ஸோ நீங்க ஜோதிடமே பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கரெக்டாக சொல்லுவாங்க, ப்ரெசன்ட் ஃபியூச்சர் சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து நம்முடைய எண்ணம் சூழ்நிலை பொறுத்து மாறிட்டு இருக்கும். சிலது நடக்கும், பலது நடக்காது. அதனால ஆஸ்ட்ரானமி வந்து பொய் இல்லை, ஆஸ்ட்ராலஜியும் பொய் இல்லை. ஆனா புரிஞ்சுக்கிட்டவங்க குறைவு, அவ்வளவுதான். இது நமக்கு நாம தெரிஞ்சுக்கலாங்க ஐயா, நமக்கே தெரியும். என்ன அது நமக்கு சாஸ்திரம் தெரியாததுனால ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு யாராவது நல்லவங்க தெரிஞ்சவங்க இருந்தா கேட்கலாம். எல்லா ஜோசியர்கிட்டையும் போய் கேட்டோம்னா ஒன்றும் தெரியவான விளக்கம் கிடைக்காது நமக்கு. சரிங்க ஐயா. இன்னைக்கு ஆஸ்டின்ல நிகழ்ச்சி இருக்குங்கய்யா, 6:45 வரேன்னு சொல்லியிருக்காரு. பிரசாத் யாரும் பேசினாங்க நேற்றுக்கு, அரௌண்ட் 7 பிஃபோர் 7 வரேன் இருக்காரு. இங்க நம்ம இதுக்கு ஆமாங்க, அவங்க ஏதோ இங்க வந்து ஒரு இஸ்கான் டெம்பிள் இருக்கு போல, அங்க வந்து ஒரு ஹால் வாடகைக்கு எடுத்து வீக்லி ஒன்ஸ் நடத்துறாங்க, மந்த்லி ஒன்ஸா தெரியல, நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஏதோ சொன்னாங்க. சரி, இஸ்கான்ங்கிறது எனக்கு தகவல் தான். இதுல இந்த ஆஸ்ட்ராலஜி அந்த இது பத்தி பேசிட்டு இருந்ததுல என் தந்தையார் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அது பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் பகிர்ந்துக்கிறேன், முயற்சி செய்கிறேன். ஒரு அந்த பிறக்கிற நேரம், பிறக்கிற இடம், அதை பற்றி சொல்லும்போது அப்பா என்ன சொன்னாங்கன்னா, பிறக்கிற இடத்துல அந்த இடத்துல இருந்து, பூமியின் மையத்திலிருந்து அந்த நம்ம பிறந்த அந்த இடத்தின் வழியாக ஒரு கோடு வானத்தை பார்க்க போட்டோம் அப்படின்னா, அந்த கோட்டை நேர கொண்டு போய் எந்த இடத்துல நட்சத்திரத்தின் மீது மோதுகிறதோ அதுவே உனது ஜென்ம நட்சத்திரம். ஆமா. அப்போ அந்த கோடு எந்த வழியாக பயணம் பண்ணுகிறது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோள்களின் சுற்றுவட்ட பாதையிலே குறுக்காக சந்திக்கின்றது,
அதை அது பொறுத்து அது வந்துங்கய்யா, இது ம். ஒரு கணக்கு தான். அது எப்படி ம். ஜோதிடத்துல ஒரு கணக்கு வச்சிருக்காங்க தவிர, ஆமா 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 கன்சீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ம். ஒரு 2 கருத்து சொல்லுவாங்க. ம். நீங்க ராசி பலன் போடுற போது என்னென்ன நட்சத்திர பிறந்தவங்களுக்கு என்னென்ன ராசி பலன் இருக்குன்னு சொல்லி பொதுவா போடுவாங்க இல்லையா? ஆமா அப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதா? நானும் இதே அது ராசி தான், பொதுவான அவனும் இதே பலன் ராசி தான் தான். அது அடும்போது என்ன சொல்லுவாங்க? கர்ம பலன் அப்படிம்பாங்க. ம். அப்ப நட்சத்திர பலன் மட்டும் இல்ல, கர்ம பலன் சேர்ந்தது அப்படிம்பாங்க. ஆமா ஆனா உண்மையிலேயே கர்ம பலன் தான் நட்சத்திரத்தை நிச்சயிக்கிறது. ம். எந்த நட்சத்திரத்துல கன்சீவ் ஆகணும் அப்படின்றத கர்ம பலன் தான் நிச்சயிக்கும். அதனால எனக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, நீங்க சயின்ஸ் படி ஸ்பெர்ம் ஓவம் சேர்ந்ததுன்னா புரோஜன் வரணும் இல்லையா? அதான கணக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா ஆண் ஆமாங்கய்யா ஆண் பெண் சேர்க்கைன்னா கருவாகணுன்றது சயின்ஸ் கணக்கு. அப்போ சில பேருக்கு ஏன் சாந்தி முகூர்த்தத்திலே கருவாகுது, சில பேருக்கு 2, 3 மாசம் கழிச்சு கருவாகுது, சில பேருக்கு 4, 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு கருவாகுது. அதுக்கு என்ன ஆன்சரு? இல்லையா? இவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தை வந்து ஆண்டவனா பார்த்து கொடுக்குறது அப்படிம்பாங்க இந்த பக்கம். அப்படின்னா எதுக்கு மேரேஜும் உறவு எல்லாம் எதுக்கு? இல்லையா? அப்போ 2 பேருடைய கருத்துலயும் பாதி பாதி தான் கரெக்ட். ஸோ ஒண்ணு வந்து சேர்ந்தா தான் பிறக்கும். இன்னொன்னு இறைவன் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த நட்சத்திரங்கள் கர்ம பலனை தேர்ந்தெடுக்கிறது யார்? இறைவன் தான். அப்போ அம்மா அப்பாவுடைய பரம்பரை, இவன் அம்மா அப்பா ஒண்ணு எடுத்தீங்கன்னா, இவங்களுக்கு முன்னாடி 6, 6 தலைமுறைகள். அப்போ மொத்தம் 7, 14 ஆச்சா? இந்த 14 தலைமுறைகளுடைய பாவ புண்ணிய கணக்கு இதெல்லாம் கணக்கெடுத்து இதுல இந்த டைம் அந்த உறவு நடக்கிற நேரத்துல எந்தெந்த பதிவு எழுச்சி பெற்றிருக்குது, அதுக்கு தகுந்த நட்சத்திரம் இருந்தால் அது வந்து கருவாகும், இல்லைன்னா ஆகாது. அந்த முட்டை வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இவ்வளவு நுட்பமான விஷயம் நம்முடைய பிறப்பு. சும்மா ஏதோ குழந்தை பிறக்கிறது இல்லைங்க. வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய் தான் சொல்றாங்க. ஸோ கர்ம வினை தான் நட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறது. அதுவுமே கணக்கு தானே? அப்போ அதுவுமே கணக்கு தானே வருது? கணக்கு தான், எல்லாமே கணக்கு தாங்க ஐயா. எல்லாமே கணக்கு தான். எல்லாம் கூட்டி கழிச்சு தான் போடுது பிறப்பையே. பாவ புண்ணிய கணக்கை கூட்டி கழிச்சு தானே பிறப்பு வருது. அப்ப கணக்கு தானே அதுவும். ஆமா ஆமா அருமை. சரி ஐயாக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? ஸ்ரீராம் ஐயாக்கு ஒரு பேராசிரியர் முன்னாடி சொல்லி யாருன்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. அவர் சும்மா அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமிக்கு வந்து ஒரு வரியில சொல்லுவார். ஹியூமன்ஸ் டெல்லிங் அபவுட் பிளானட்ஸ் இஸ் அஸ்ட்ரானமி, பிளானட்ஸ் டெல்லிங் அபவுட் ஹியூமன் இஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்ட்டு ஒரு மாற்றி சொல்லுவார். ஏன்னா நட்சத்திரங்களுக்குள்ள கெமிக்கல் எல்லாமே கெமிக்கல் தாங்க ஐயா. நம்முடைய அதனுடைய ரசாயன அலைகள் நம்முடைய உடம்புல ரசாயனத்தை ஏற்படுத்துற போது குணங்களே ரசாயனங்கள் தான். நீங்க வந்து இப்போ மெடிசன்ல பாருங்களேன், ஒரு டிப்ரெஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸிகெயின் கொடுத்து சாப்பிட்டீங்கன்னா டிப்ரெஷன் ரிலீஸ் ஆயிடுது இல்லையா? ஆமா. இது மைண்ட் ஓரியன்ட் கேரக்டர் தானே. அப்ப அந்த பயம் என்ற அந்த குணம் மாறி நார்மலா வந்துருது இல்லையா? அப்ப ரசாயனங்களும் குணங்களை மாற்றுகின்றன. இது நம்ம மருத்துவத்தில் சொல்லணும்னா அலோபதி மருத்துவங்கள் எல்லாம் அந்த மருந்துகள் என்ன ஆகும்னா, நம்ம இப்போ டிப்ரெஷன் நம்மளோட எண்ண அலைகள் வந்து அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து கூடிக்கொண்டே இருக்கும். அதை ஒரு 25க்கு மேலே, ஏன்னா நம்மளால தூங்க முடியாது. ஏதாவது அந்த கவலை இருக்கும், இல்லை பயம் இருக்கும், அந்த மனம் வந்து அமைதியா இருக்காது.
நான் என்ன அலோபதி மருந்துகள் என்ன பண்ணுவோம்னா, அந்த மனதை ஒரு அந்த தூக்கம் வர மாரி குறை இருக்கும்பொழுது, தானாகவே நம்ம தூங்கிருவோமா, அது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ம தூங்கி ப மனம் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து குறைஞ்சு வந்துரும். ஆமா. ஆ. ஆனா நம்ம உண்மையா குறைக்கணும்னா, அது வந்து இப்போ என்ன ஆயிடும்னா, சில பேர் என்ன ஆயிடுவாங்கன்னா, அதிலேயே அடிக்ட் ஆகி அது இருந்தா தான் அ ப இது இல்லாம இருக்க முடியாது. லைஃப் லாங் மாரி ஆக்கிடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போ முயற்சி நீங்க எடுத்து சொல்ற மாதிரி இப்ப இந்த அடிக்ஷன் லிக்கரு, அப்புறம் இந்த போதை மருந்துகள், இது எல்லாமே என்னன்னா இந்த லோ ஃப்ரீக்வன்சி கொண்டு வந்துருது. ஆமா. அப்ப இந்த லோ ஃப்ரீக்வன்சியில வந்து ஒரு சுகம் இருக்கு. ஆமா. அந்த பேரின்பம் சொல்றோம் இல்லையா? கரெக்ட். அந்த பேரின்பத்தை இவங்களால வந்து தவத்தின் மூலமாக போக முடியாததுனால கஞ்சா அடித்தால் சிவனை காணலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, ஆமா. வாரணாசி போனா அதுதானே வேற நாட்டமா தானே இருக்கும். ஆமா. ஐயா, நான் ரெடி பண்ணிட்டு கிளம்பணும். நான் நாளைக்கு கொஞ்சம் ஆமா, நேரம் அங்க பேசணும். வாழ்க வளமுடன். சரி, நாம ஆஸ்டினுக்கு அவங்களுக்கு நம்ம மகரிஷி படங்கள் கேட்டிருந்தாங்க, அனுப்பி வச்சாச்சு. சரிங்க. ஆமா, அது அது ஒரு ஓகேங்க. அவங்க 10 என்னவோ கேட்டிருந்தாங்க. நான் 20 படம் அனுப்பி வச்சிட்டேன் அவங்களுக்கு. ஓகேங்க. நான் நளின் அவர்கிட்ட பேசியிருந்தேன். சரி. ஏதாச்சும் ஒரு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது. ஐயா வாழ்த்து சொல்லி நிறைவு பண்ணிடுவோம் நாம. ஏன்னா இப்போ போனா தான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். ஆமாங்க, 6 வரேன் இருக்காரு. மணி 6 ஆச்சு. ஆமாங்க. தொடர்ந்து நற்றினை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். ஐயா மறந்துடாதீங்க, நம்ம ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு நீங்க இங்க வரீங்க. இடம் நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், மனைவி நல வேட்புக்கு. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். ஐயா பாடல்கள் பாடுங்க, 2 பாடல் பாடுங்க. உலக நல வாழ்த்து அடியேன் பாடி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன் ஸ்ரீராம் ஐயா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்த வடிவை எட்டும், உளவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க
வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், மருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.